இந்த கூட்டத்தை நடத்திய அந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி பொறுப்பா, இல்ல அந்த கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை பொறுப்பா? கிட்டத்தட்ட 40 உயிர்கள் உயிரிழப்பு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் லைக் தான் சொல்லி கடந்து போக முடியாது. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், சின்ன கூட்டம் இல்ல, அந்த கூட்டம் தான் உங்களுடைய பலம் நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க பலவீனமும் கூட. விஜயை பார்க்கணும்ன்ற ஆர்வம், அப்படி என்ன ஆர்வம் தெரியல. பச்சை குழந்தைங்களை கூட்டு போய் 1.5 வயசு குழந்தை இறந்திருக்கு. திரு ஆனந்த் அவர்கள் ஒரு வீடியோ காட்சியில பார்க்க முடிஞ்சது, ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு, வருத்தப்பட்டு இருக்காரு. அங்க நின்றுட்டு அவருக்கு அங்க போய் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? அந்த மருத்துவமனைக்கு தானே அவர் போயிருக்கணும். உங்க கூட்டத்துல பாதிக்கப்பட்ட உயிரிழந்த மக்களுக்கே நீங்க குரல் கொடுக்கல, அவங்களுக்காகவே நீங்க செய்தியாளர்களை சந்திச்சு வாய் வழியான ஒரு வருத்தத்தை தெரிவிக்க முடியல. லோக்கல்ல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க உங்களை எளிதாக அணுகக்கூடிய வகையில இருக்கணும். அப்போ கிரவுண்ட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு நீங்க அணுகக்கூடிய வகையில் நீங்க இருந்திருக்கணும். இந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்தில் நடந்த இந்த உயிரிழப்புகளுக்கும் நேரடியா திரு விஜய் அவர்கள் பொறுப்பு இல்லை. ஆனா திரு விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்த அந்த நிர்வாகிகளை அப்படியே கட்சியோடைய நிர்வாகிகளா மாத்திருக்காரு. இந்த ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க கிட்டத்தட்ட என்னங்க பண்ணிருப்பாங்க? கட்டவுட் வச்சிருப்பாங்க, போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, சோசியல் மீடியாவில் சண்டை போட்டிருப்பாங்க, பால் ஊற்றிருப்பாங்க, தேட்டரில் கலாட்டம் பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்க தயவு செஞ்சு பொதுக்கூட்டங்கள் நடத்துங்கள், மாநாடுகள் நடத்துங்கள், ஒரு திறந்த வெளியில ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடங்களை நடத்துங்க, திட்டமிடலோட நடத்துங்க. உங்க கட்சியில தயவு கூர்ந்து அனுபவம் வைக்கவர்கள் அது ஒரு காரணமா வைக்கப்படும். எதிர்கட்சிகள் அரசியல் செய்வாங்க. மக்கள் உயிர் என்பது அதை காப்பதற்கு தான் அரசியல், அதற்கு தான் அரசாங்கம், அதுக்கு தான் அரசியல் கட்சிகள். மக்களே வணக்கம். மிகுந்த துயரமான ஒரு செய்தியோட வந்திருக்கேன். உள்ளபடியே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பைட் மூலயமா கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற செய்தி தற்போது வந்திருக்கு. ஏற்கனவே அந்த கூட்ட நெரிசல சிக்கிய பலர் காயமடைந்து சிகிச்சைக்காக கரூர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில, தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அவங்க குணமடையணும், குணமடைஞ்சு நலமுடன் வீடு திரும்பணும். ஏற்கனவே உயிரிழந்த அந்த 40 பேர் குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் 4ஆம் தூண் ஊடகத்தின் வழியா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். உள்ளபடியே ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஏற்கனவே மருத்துவமனையில பலர் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. கரூர் அரசு மருத்துவமனை, அப்புறமா கரூர்ல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள்ல விஜயுடைய கூட்டம், தாவேகாவின் கூட்டத்திற்கு சென்றவர்கள் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்க எல்லாருமே இதுக்கு மேல ஒரு உயிரும் போகக்கூடாது, அனைவருமே குணமடைந்து வீடு திரும்பணும். அதே போல ஏற்கனவே மரணித்த 40 பேர், அதுல கிட்டத்தட்ட 16 பெண்கள், 16 ஆண்கள், 10 குழந்தைகள்னு சொல்றாங்க. உள்ளபடியே ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு, இது சோகமான ஒரு நிகழ்வு. தமிழ்நாடு முழுக்க ஒரு உலுக்கு இருக்கு, ஒரு கோர சம்பவம் தான் சொல்லணும். 40 உயிர்கள் போறதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்தந்த குடும்பங்களுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் அளிக்கும் அப்படின்றத என்னால் உணர முடியுது. கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவத்திற்கு யார் பொறுப்பு? இந்த கூட்டத்தை நடத்திய அந்த தமிழக வெற்றி கழகம்ன்ற கட்சி பொறுப்பா, இல்ல அந்த கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்த காவல்துறை பொறுப்பா? பல முறை அறிவுறுத்தியும் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் அந்த கூட்டத்துக்கு கலந்துக்க கூடாதுன்னு கட்சி சார்பா விஜய் அறிவுறுத்தியும் காவல்துறை அறிவுறுத்தியும் விஜயை பார்க்கணும்ன்ற ஆர்வம், அப்படி என்ன ஆர்வம் தெரியல. பச்சை குழந்தைங்களை கூட்டு போய் 1.5 வயசு குழந்தை இறந்திருக்கு. இந்த மாதிரி பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட மக்கள் பொறுப்பா? யார் பொறுப்பு? அந்த ஸ்டாம்பை நடந்தவுடனே கிட்டத்தட்ட அந்த கூட்டத்துல தடியடி நடந்திருக்கு, ஆம்புலன்ஸ் போயிருக்கு அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் தாவிக தரப்புல வைக்கிறாங்க. அதே போல உரிய நேரத்துல அந்த கூட்டத்துக்கு விஜய் வரலன்னு காவல்துறை சார்பா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த கூட்டத்துல என்ன நடந்ததுன்றத நம்ம அப்படி பின்னாடி பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் அந்த இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரே சோக மழை தான். மக்கள் அனைவருமே பலர் படுகாயம் அடைஞ்சு உயிரிழந்தவர்கள்லாம் ஆம்புலன்ஸ் மூலயமா எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, தனியார் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்க யாரு என்ன அவங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு அவங்க கூட்டத்துல சிக்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் மீட்டு மருத்துவமனைக்கு உடனடியா அந்த ஆம்புலன்ஸ் மூலியமா மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு நேரடியாக கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போனவங்கள
மருத்துவமனைக்கு போனவங்க கிட்டத்தட்ட வந்து பல பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. மருத்துவமனை சார்பா அந்த மருத்துவர்கள் வந்து உரிய முறையில் சிகிச்சை கொடுத்து பலர் உயிரை வந்து காப்பாத்திருக்காங்க. அதே போல இறந்தே போனவங்க ஆம்புலன்ஸ் மூலியம் மீட்கப்பட்டு இறந்தே சென்றவர்களை தான் காப்பாற்ற முடியல. அவங்களும் பல முயற்சிகள் பண்ணி பார்த்து அவங்கள திரும்ப கொண்டு வர முடியல. அவங்க உயிர் வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்படி 40 உயிர்கள் வந்து போயிருக்கு. இது வந்து உள்ளபடி ஒரு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது, அனைவருக்குமே சோகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இதற்கு உடனடியாக தமிழக அரசுமே வந்து உடனடியாக ஆக்ஷன்ஸ் வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிஞ்ச உடனே முதலமைச்சர் உடனடியாக தலைமைச் செயலகம் போய் அங்கே அதேகளோட பேசி ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன், அதாவது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கை விசாரித்து அதுக்கான அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா, அந்த நீதியரசர் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசருடைய தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிருக்காங்க. அந்த குழு விசாரணையை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து விசாரிக்க போகிறாங்க. கூடன் நடந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவிகள் அனைத்துமே கைப்பற்றப்பட்டிருக்கு. அதை ஆய்வு செஞ்சு அதுக்கான விசாரணைகள் அப்புறமா வந்து எல்லாமே நடந்து அதுக்கான அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படும். இது போல காவல்துறை விசாரணைகள் ஒரு புறம் இருக்க, அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பா ஆளும் கட்சி அந்த கரூர் அப்படின்னும் போது நம்ம செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர் தான் முதல்ல அங்க போனார், ஸ்பாட்டுக்கு போனாரு. அப்பயே அவர் செய்திகளை சந்திக்கும் போது சொன்னிருந்தாரு, தனியார் மருத்துவமனையில அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுறவங்க எல்லாருடைய செலவுகளையுமே வந்து அரசு ஏற்கும். முதல்ல வந்து மக்களோட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம், மற்றதை அவர் பேசிக்கலாம்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு. அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அந்த ஸ்பாட்டுக்கு போனாரு. அவர் வந்து அவரும் கண்களை அழுது அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி அதே போல் அதிமுக சார்பில் அந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் அந்த களத்தில் இருந்தார். ஹாஸ்பிட்டல்லே இருந்து அவரும் அந்த துயர சம்பவத்தில் வந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஏடிஎம்கே சார்பாகவும் செய்யப்பட்டது. டிஎம்கேவும் அங்கே இருந்தாங்க. கட்சி பேதம் இல்லாமல் நிறைய கட்சிகள் தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் வந்து அந்த மருத்துவமனையில் அந்த நேரத்தில் அங்கே இருந்து மக்களுக்கு வந்து வேற எந்த பெரிய பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம், செய்தி வழியாக நம்ம கேட்டிருந்தோம். துணை முதலமைச்சர் துபாயில இருந்து அவரும் நேரடியாக வந்து மக்களை சந்திச்சு பேசியிருந்தாரு. அவரும் டிஜிபி சொன்ன அதே கருத்தை தான் சொல்லியிருந்தாரு. திரு விஜய் அவர்கள் உரிய நேரத்துக்கு வரல அப்படின்றதையும் விசாரணை ஆணையம் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிப்பாங்க விசாரிப்பாங்கன்றதையும் அவர் பதிவு பண்றாரு. இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்க கூடாதுன்றத மீண்டும் ஒரு முறை இதுல இருந்து ஒரு படிப்பினையை எடுத்துட்டு எல்லா கட்சிகளும் இது போன்ற நடக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் காவல்துறை வந்து முறையா அந்த அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும். அதுக்கான ஏற்பாடுகளை அந்த கட்சிகளே கூட செய்ய சொல்லலாம். காவல்துறை வந்து கண்டிப்பா வலியுறுத்தணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். அதே போல இதை நம்ம அப்படியே எளிதாக கடந்துட்டுலாம் போயிட முடியாது. இந்த கூட்டத்தை நடத்துகிற கட்சி தலைவர்ன்ற முறையில் விஜய்க்கும் அந்த கட்சிக்குமே மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட 40 உயிர்கள் உயிரிழப்பு அப்படின்றத நம்ம ஜஸ்ட் லைக் தான் சொல்லி கடந்து போக முடியாது. இதற்கு விஜய் அவர்கள் நேரடியாக அவர் தான் இந்த கொலைக்கு காரணம்னு நம்ம சொல்லலை. ஆனால் இந்த கூட்டத்தை நடத்துனதுல இந்த கூட்டத்தில் ஆர்கனைசேஷன் சரியா இல்லாதது, அனுபவம் இல்லாதது, அது ஒரு காரணமாக வைக்கப்படும். எதிர்கட்சிகள் அரசியல் செய்வாங்க, நீங்க வரக்கூடிய இடத்துல எல்லாம் பெரிய கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க அறிவுறுத்தினாலும் நீங்க வந்து கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க, பெரியவர்கள் வயதானவர்கள் வராதீங்க அப்படின்னு நீங்க பல முறை அறிவுறுத்தினாலும் உங்களை பார்க்க மிகப்பெரிய கிரௌடு வருது. நீங்க தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்களுக்கான ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க உச்ச நட்சத்திரமா இருக்கும்போது நீங்க கட்சி தொடங்கியிருக்கீங்க, உங்களை பார்க்க அவ்வளவு பெரிய கிரௌடு வராங்க. அது வந்து உங்களுடைய பலமும் அதுதான், உங்களுடைய பலவீனமும் அதுதான். நீங்க போன அத்தனை கூட்டத்திலையுமே விக்கிரவாண்டியை தொடங்கி மதுரை மாநாடு தொடங்கி நீங்க போகக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பு திருச்சி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கடைசியா பல உயிரிழப்புகள் நடந்த அந்த கரூர் மாவட்டம் வரைக்கும் ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம், சின்ன கூட்டம் இல்லை. அந்த கூட்டம் தான் உங்களுடைய பலம் நினைச்சீங்கன்னா அதுதான் உங்க பலவீனமும் கூட. இப்படிப்பட்ட கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணணும்னா அனுபவம் மிக்கவர்கள் கட்சியில இருக்கணும். நேற்றைய தினம் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, நீங்க வந்து அப்படியே கடந்து போறீங்க. உங்க மனதுல வருத்தம் இருக்கலாம், அதை நீங்க பதிவு பண்ணணும்ல. நைட்டு நீங்க ஒரு விஷயம் நடக்குது, காலையில நீங்க வந்து நைட்டு நீங்க பெரும் துயரம் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க. ஆனா அந்த அறிக்கையை வந்து நீங்க கொடுக்கறதுக்கு பதிலாக செய்தியாளர்கிட்ட நீங்க பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாமே. உங்களை தேடி வராங்க செய்தியாளர்கள், நீங்க உங்களால பாதிக்கப்பட்ட, உங்க கூட்டத்துல பாதிக்கப்பட்ட
உயிரிழந்த மக்களுக்கே நீங்க குரல் கொடுக்கல, அவங்களுக்காகவே நீங்க செய்தியாளர்களை சந்திச்சு உங்களுடைய வாய் வழியான ஒரு வருத்தத்தை தெரிவிக்க முடியல அப்படின்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திரு விஜய் அவர்கள் எப்படி குரல் கொடுப்பாரு? அவங்க பக்கம் எப்படி நிற்பாரு? அவர்களோட ஒருத்தரா எப்படி நிற்பாரு? உச்ச நட்சத்திரம் பல கோடிகளை விட்டுட்டு உதறி விட்டு வரேன்னு சொல்லக்கூடிய நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிக்கணும் தானே அரசியலுக்கு வரணும். நீங்க உச்ச நட்சத்திரமாவே இருப்பீங்க, இல்ல எனக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க எப்படி தலைவராக முடியும்? அப்படின்ற கேள்விகள் உங்க மேல வைக்கப்படும். நேற்று கரூர்ல உங்க கூட்டத்தில் நடந்த விஷயம், உடனடியா திமுக அந்த ஸ்பாட்ல போயிட்டு நிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் உடனடியா முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு, அப்புறமா தனிமவனை பிடிச்சி கரூர் போறாரு. உங்க கூட்டத்தில் நடந்த பிரச்சனை. அப்ப நீங்க அந்த ஸ்பாட்ல தானே இருக்கீங்க, நீங்க அந்த போயிருக்கணும்ல அந்த இடத்துக்கு, நீங்க ஏன் போகல? உங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் போயிருக்கணும்ல, முக்கிய நிர்வாகிகள் போயிருக்கணும்ல. திரு ஆனந்த் அவர்கள் ஒரு வீடியோ காட்சியில பார்க்க முடிஞ்சது, ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு, வருத்தப்பட்டு இருக்காரு. அங்க நின்றுட்டு அவருக்கு அங்க போய் வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்ன? அந்த மருத்துவமனைக்கு தானே அவர் போயிருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்தின் மேல இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல கட்சியுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்கள பொறுப்புல போட்டதுனாலதான் அனுபவம் இல்லை அரசியல் ரீதியா அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவரும் அதுதான் சொல்லியிருந்தாரு. எங்களுடைய கூட்டங்கள்ல எல்லாம் நாங்க எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில நாங்க கரெக்டா நெறிமுறை படித்து நடத்துறோம், புதிதா வந்தவர்கள் இதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. இதே கருத்தை தான் திரு சீமான் அவர்களும் சொல்றாரு. இது போன்ற ஒரு துயரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டது இல்லை, இது ஒரு விபத்து. அதே நேரத்துல கூட்டத்தை சரியா கையாளணும், அதுக்கு எங்க கூட்டத்தையும் ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவரு ஒரு கருத்தை வைக்கிறாரு. இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்கள் வைக்கப்படுது. இதெல்லாம் அரசியல் ரீதியா வைக்கப்படாலுமே கூட இதெல்லாம் உணர்ந்து ஒரு அரசியல் கட்சி திட்டமிட்டு நடத்தணும் இல்லையா அப்படின்ற கேள்விகள் உங்க மேல வைக்கப்படும். திரு விஜய் அவர்கள் அதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். அந்த களத்துக்கு அவரு மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரையுமே சந்திக்கணும். இந்த கூட்டத்திற்கும் இந்த கூட்டத்தில் நடந்த இந்த உயிரிழப்புகளுக்கும் நேரடியா திரு விஜய் அவர்கள் பொறுப்பு இல்லை. ஆனா அந்த கூட்டம் நடத்தப்பட்டது தாவேகாவுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் நடந்த அந்த பாதிப்புகளுக்கு திரு விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்கணும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் அந்த கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்க மக்களை காப்பாத்துறதா அரசியலுக்கு வர்றீங்க, மக்கள் கூட இருக்கிறேன், மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிதான் நீங்க அரசியலுக்கு வர்றீங்க. அப்படின்ற விஷயத்த மையமா வச்சு நீங்க அரசியலுக்கு வரும்போது உங்களுடைய வருகை மக்களை பாதிச்சிடக்கூடாது. அதுல நீங்க ரொம்ப ரொம்ப திட்டமிடலோட கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். உங்களை சுத்தி அரசியல் நடக்கதான் செய்யும், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது கரூர்ல நடந்ததுனால செந்தில் பாலாஜி இந்த மாதிரி திட்டமிட்டு ஆம்புலன்ஸை உள்ள விட்டுட்டாங்க, தடியடி நடத்திட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு புறம் நீங்க தாவேகா சைட்ல இருந்து எழுப்புறாங்கன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல அந்த அரசியலையும் நீங்க சமாளிக்கணும், அதே நேரத்தில் திட்டமிடல் சரியா இருக்கணும். கரூர்ல ஒரு 3 மணிக்கு நீங்க பேசுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் நீங்க 7:30 மணிக்கு வரீங்க. இடையில அவ்வளவு சிக்கல் இருக்கு, மக்கள் உங்களை உள்ள விட மாட்டுறாங்க அப்படின்னா அந்த லோக்கல்ல பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க உங்களை எளிதா அணுகக்கூடிய வகையில இருக்கணும். அப்போ கிரவுண்ட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லணும், அதுக்கு நீங்க அணுகக்கூடிய வகையில் நீங்க இருந்திருக்கணும். அதை அந்த மாவட்ட தலைவரோ இல்ல பொதுச் செயலாளர் அவர்களோ உணர்ந்திருக்கணும். அந்த கூட்டத்தையே கேன்சல் பண்ணியிருக்கணும். இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, காலில இருந்து நிக்கிறாங்க, வெயில்ல இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு, நீங்க அந்த டைம்ல நீங்க உள்ள போகும்போது தள்ளுமுள்ளு ஏற்படும், இது போன்ற சிக்கல் வரும்ன்றத நீங்க உணர்ந்திருக்கணும். இதுக்கு தான் அனுபவம் மிக்கவர்கள் கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது. திரு விஜய் அவர்கள் அவருடைய ரசிகர் மன்றத்துல இருந்த அந்த நிர்வாகிகளை அப்படியே கட்சியோடைய நிர்வாகிகளா மாத்திருக்காரு. இந்த ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க கிட்டத்தட்ட என்னங்க பண்ணிருப்பாங்க, கட்அவுட் வச்சிருப்பாங்க, போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, சோசியல் மீடியால சண்டை போட்டிருப்பாங்க, பால் ஊத்திருப்பாங்க, தியேட்டர்ல கலாட்டா பண்ணிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ரசிகர் மன்றத்துல இருக்கவங்க அவங்க எப்படி பொது நோக்கத்துல ஒரு அரசியல் பக்குவப்பட்டவங்களா இருக்க முடியும்? அவர்களை கட்சி அரசியல் நிர்வாகிகளை போட்டு அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணா அது அனுபவமின்மையை தான் காட்டும். ஸோ தாவேகா இதுக்கு மேல இதை ஒரு பாடமா படிப்பினையா எடுத்துக்கிட்டு அனுபவம் மிக்கவர்களை கட்சிகளை கொண்டு வரணும். அப்போதான் உங்களுக்கு சரியான திட்டமிடல் கிடைக்கும். அவர்களால் மட்டும்தான் சரியா பாதைகளை வகுக்க முடியும். மக்கள் எந்தெந்த திசைகள்ல இருந்து வருவாங்கன்றத மக்களோடு மக்களா இருக்கக்கூடிய எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. அவர்களை நீங்க ஏன் உங்க கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புகளை வைக்கக்கூடாது? இது போன்ற பல கேள்விகள் எழுப்பப்படும். கூட்ட நெரிசல்ல உயிரிழக்கிறது, கோயில்
அதே போல் வந்து இப்போ சமீபத்தில் அந்த ஆர்சிபி வெற்றி விழா கொண்ட இடத்துல பெங்களூர் நடந்த அந்த இடத்துலையுமே வந்து ஒரு பெரிய கூட்டம் கூடி கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக தெரியல ஒரு 15 பேர்கிட்ட உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அதே போல் சென்னையில் நடந்த அந்த ஏர் ஷோலையும் ஒரு 13 பேர்கிட்ட உயிரிழந்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு படிப்பினையாக எடுத்து நம்ம வந்து இதுக்கு மேலே இதுவும் ஒரு கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் ஒரு படிப்பினையை எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி கூட்டங்கள் நடக்கிற இடத்துல முறையான பாதுகாப்பு குடிநீர் வசதி எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் வந்து போலீஸ் வந்து கட்டாயம் இதெல்லாம் அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டம் நடத்துகிற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படி ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடிய எந்த அமைப்புக்கும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுப்பதை காவல்துறை வந்து தடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். அதே போல் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கூட்டம் இயல்பாகவே வருது. உங்களுக்கு வந்து நீங்கள் கூட்டம் கூட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. விக்கிரவாண்டி, மதுரை மாநாடு, அது போக வந்து திருச்சி மக்கள் சந்திப்பு, அதே போல் நாமக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர்னு எல்லா பகுதியிலையுமே நீங்கள் போன அத்தனை பகுதிகளிலும் பெரும் வெள்ளம், மக்கள் வெள்ளம் தன்னெழுச்சியாக வராங்க. இது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒப்புக்கொண்ட விஷயம். இதற்கு மேலே மக்கள் ஆதரவு இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இனிமேல் இதை வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்கிட்டு இனி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு உங்கள் கட்சி நிர்வாகிகளையும் கடுமையாக பின்பற்ற சொல்லுங்கள். நீங்கள் வந்து இதுக்கு மேலே சாலை வழியாக மக்கள் சந்திக்கிறது தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. ஒரு இடம், ஒரு ப்ராடான ஒரு பிளேஸாக பார்த்து அந்த இடத்துல கூட்டம் நடத்துங்க, பேசுங்க, உங்கள் கருத்துக்களை வைங்க. இதுதான் சரியா இருக்குமே தவிர்த்து மற்ற அரசியல் கட்சிகள்லாம் உங்களை தூண்டி விடுறாங்க. நீங்கள் பனையூரில் உட்காந்து அரசியல் பண்ணுறீங்க, வீட்டுல இருந்து அரசியல் பண்ணுறீங்க, வீக்கெண்ட் அரசியல் பண்ணுறீங்கன்னு மற்றவங்க உங்களை விமர்சிக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து தயவு செஞ்சு வெளியில் வராதிங்க. தயவு செஞ்சு ஒரு ப்ராடான ஒரு பொதுக்கூட்டம் நடத்துங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே பொதுக்கூட்டம் நடத்துங்க, மாநாடுகள் நடத்துங்க, அங்க வந்து பேசுங்க. அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து மக்கள் பயணிக்கக்கூடிய சாலையில நீங்க வந்தீங்கன்னா அது பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. பொதுமக்கள் உள்ளபடியே பாதிக்கப்படுறாங்க. உங்க ரசிகர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம், உங்க தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தலாம், ஏன் பொதுமக்கள் கூட உங்களை பார்க்கறதுக்காக ஆர்வமா இருக்கலாம். ஆனா எல்லா பொதுமக்களுக்குமே வந்து உங்களை பார்க்கறது மட்டுமே வேலையா இருக்காது இல்லையா? அவங்களுக்குன்னு பர்சனல் வேலைகள் இருக்கும், மருத்துவமனைக்கு போகணும், திடீர்னு அவசரமா அவங்க வேற எங்கன்னா வெளியூருக்கு போக வேண்டியிருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயங்களும் பாதிக்கப்பட்டு உங்களுடைய கூட்டங்கள் நடத்தணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு மக்கள் கூட்டம் உள்ளபடியே வருதுன்றது உலகம் அறிந்த விஷயம். எல்லா மீடியாக்களும் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் விடாம உங்களை வந்து நேரில் காட்டுறாங்க. எந்த கட்சிக்கும் கொடுக்கப்படாத முக்கியத்துவம், ஆளுங்கட்சி கூட கொடுக்கப்படாத முக்கியத்துவம் தமிழக வெற்றி கழகத்துக்கு திரு விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால திரு விஜய் அவர்கள் தயவு கூர்ந்து பொதுவெளியில் சாலை மார்க்கமாக ஒரு முட்டுச்சந்து, அதாவது கூட்டம் நடத்த ஏதுவாக இல்லாத பகுதிகளில் கூட்டம் நடத்துவதை தவிர்த்து விட்டு தயவு செஞ்சு பொதுக்கூட்டங்கள் நடத்துங்கள், மாநாடுகள் நடத்துங்கள், ஒரு திறந்த வெளியில ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இடங்களை நடத்துங்க, திட்டமிடலோட நடத்துங்க. உங்க கட்சியில வந்து தயவு கூர்ந்து அனுபவம் மிக்கவர்கள், அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், கூட்டத்தை நடத்தக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சரியான திட்டமிடல் வைக்கக்கூடிய ஒரு குழுவை அமையுங்கள். அதன்படி அந்த ஆலோசனைப்படி கூட்டத்தை நடத்துங்கள். இறந்தவர்கள் அனைவருக்குமே ஆழ்ந்த இரங்கல். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாதது. அதை ஒரு படிப்பனையாக எடுத்து தமிழக அரசும் இதுக்கு போன்ற ஒரு கூட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கும்போது முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேள்வியோடு நிப்பாட்டாமல் அதை சோதனை செய்யுங்கள். மக்கள் உயிர் என்பது அதை காப்பதற்கு தான் அரசியல், அதற்கு தான் அரசாங்கம், அதுக்கு தான் அரசியல் கட்சிகள். அதை புரிந்து உணர்ந்து செயல்படணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை வேற வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.